அந்த நினிவே பட்டணத்துக்கு 1,20,000 பேர் மனம் திரும்புகிறாங்க. அந்த மனம் திரும்புதலினால தேவன் அந்த தேசத்தை அழிக்கலை. இப்போ யோனா போய் கோச்சிக்கிட்டு, ஆண்டவரே இதை நான் முதல்லையே எனக்கு இது தெரிஞ்சுதான் நான் தர்சீஸுக்கு போனேன், நீங்கள் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீங்கள் மன்னிக்கிறவர், நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன், அவங்க மனம் திரும்புவாங்க, உடனே நீங்கள் அந்த தேசத்தை அழிக்க மாட்டீங்க, இதை தெரிஞ்சுதானே நான் தர்சீஸுக்கு போனேன். அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அந்த தீர்க்கதரிசியோடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பலை. ஆண்டவர் சொல்கிறார், 1,20,000 பேர், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனத்தை நான் எப்படி அழிப்பேன்? தேவஜனமே, ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது, தன்னை தாழ்த்தும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது தேவன் உண்மையாகவே அவர்களுக்கு இறங்குகிறார். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோட சமூகத்தில் எங்கே இருந்தாலும் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்துறேன், நான் இந்த இடத்துலலாம் தவறுகிறேன் அப்படிங்கிறத அப்பா நான் உணர்றேன் சுவாமி, இதை எல்லாருக்கும் செய்கிறேன், இனிமேல் நான் உமக்கு சாட்சியாக வாழுவேன், உமக்கு பிரியமாக வாழுவேன், இந்த தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அதில் இருந்து விடுவிக்கிறதற்கு தேவன் அதிக வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.